ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அது நம்மளுக்கு தப்பாகவே தெரியாது. நம்மளுக்கு தப்பாகவே தெரியாது. அதே விஷயத்த மற்றவங்க பண்ணும்போது அதை நம்ம ரொம்ப ப்ளேம் பண்ணி இஷ்யூ பண்ணி பேசுவோம். நமக்கு நம்ம தப்பே பண்ணாலும் நம்ம கரெக்ட் தான். அதே மற்றவங்க பண்ணும்போது நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம்ல. ஆமாம், கரெக்ட் தான். எப்போ நம்ம மேலே தப்பு இருக்குன்னு உணர்த்தப்படுறோமோ அப்போ தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கோம். இல்லை நம்ம உணர்த்தப்படலைன்னா நம்ம காடுக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம இருக்கோம். உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பா சொன்னார்ல. ஸோ என்னைக்கு நம்ம மற்றவங்கள நம்மளை நேசிக்கிறத போல் நம்ம நேசிக்கிறோமோ அப்போது நம்ம ப்ளேம் பண்ணுறது, அவங்களுக்கு அகெயின்ஸ்டான காரியங்களை பண்ணுறது, அவங்கள பற்றி தெரியாமல் அவங்கள பற்றி தப்பான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறது, இந்த காரியத்தெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஸோ ஆண்டவர் சொன்னபடி நம்ம வாழும் பொழுது ஆண்டவரோட பிள்ளைகளை நம்ம இருப்போம், அவரோட காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறத கேட்டு அதன்படி நம்ம நடப்போம். ஸோ we don't know anything about them. நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவங்கள பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. அவங்கள பற்றின விஷயத்த தெரிஞ்சாலுமே நமக்கு பேச வேண்டிய வேலை அங்கே கிடையாது. பிகாஸ் எவ்ரிஒன் எல்லாருமே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ரட்சிக்கப்படுவதற்கு பின்பு அப்படின்ற ஒரு லைஃப் இருக்கும். பிஃபோர் கிரைஸ்ட் நம்மளை ஆரம்பிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் போதே சில தப்புகள் எல்லாம் பண்ணியிருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தால் மட்டும் அதை நம்ம பெருசாக வெளியே கொண்டு வரது இல்லை, அதை அப்படியே மூடி மறைச்சி யாருன்னா தெரிஞ்சால் கூட அது கரெக்டுன்ற மாதிரி நம்ம பேசிக்கிறோம். பட் மற்றவங்க சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட அதை நம்ம இஷ்யூ பண்ணி அவங்களுக்காகவே ஒரு ரீபோஸ்ட் பண்ணுறது, அவங்கள ப்ளேம் பண்ணுறது, அவங்க சொல்கிறதுல தப்புங்க, அவங்களெல்லாம் கேட்காதீங்க. பட் அவங்க இன்னைக்கு வர ரட்சிக்கப்பட்டு அவங்க ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ஆண்டர் சொல்கிறது அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ நம்ம 4 பேர் மூலமாக கேள்விப்படுறதோ, இல்லை அவங்களோட வளர்ச்சி மீது பொறாமைப்படுறதோ, இல்லை டெவிலோட வாய்ஸை கேட்டோ நம்ம செயல்பட்டோம்னா ஹர்ட் ஆகுறது அங்கே அந்த பிள்ளை மட்டும் கிடையாது, ஹர்ட் ஆகுறது காடும் தான். ஏன்னா நம்ம காடோட பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்ம தப்பு பண்ணும்போது அவருக்கு ஹர்ட் ஆகும். ஏன்னா நம்ம தப்பு பண்ண 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 அவர் விட்டு தூரமாக போயிட்டே இருக்கோம்னு அர்த்தம். ஸோ we are not called to blame others. நம்ம காஸ்பில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பூமியில் எல்லாரும் எத்தனை நாள் உயிரோடு இருப்போம்னு யாருக்குமே தெரியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக இதாவது நம்மளால் முடிஞ்சது ஆண்டோடைய வேலையை, அவர் நம்மளுக்கு சொன்ன காரியத்தை அதை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம மறிக்கும் போது நம்மளுக்கே தெரியும், நான் கர்த்தரை பார்க்க போகிறேன், நான் இயேசுப்பா கூட இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நம்ம இருக்கலாம். God bless you all.